ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தலின் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு அவதாமை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிலே பாவங்களை சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதல் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்துடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவ சில பேரில் இருக்கபடினால நன்றி. எங்களுக்கு கற்றோராக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீ அந்த உண்மையாக இருக்கிற தேவனுடைய அந்த வார்த்தைகளை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிற அந்த வசனங்களை எனக்கும் எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை, எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை நீர் கேட்டு பதிலளித்தீர். பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நீர். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நீர். நான் நம்பிடும் என் துருகமே, என் இரட்சண்ய கொம்பும் நீரே. நான் நம்பிடும் என் துருகமே, என் இரட்சண்ய கொம்பும் நீரே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, நிதி என்னும் சால்வையை உடுத்துவித்தி. ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, நிதி என்னும் சால்வையை உடுத்துவித்தி. கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் என்னை தாங்கிடுமே. கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் என்னை தாங்கிடுமே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஜான் சாப்டர் 3 verse 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயர், ஒரு முதிர் வயதானவர். அந்த சங்கத்திலே, யூதருடைய சங்கத்திலே முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்தார். தேவ பக்தியில் ஒரு மனிதர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அவர் இயேசுவை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்பட்டு ராத்திரியிலே அவன் ராக்காலத்தில் வாசிக்கிற 2வது வசனத்தை வாசிக்கிறோம். 3:2 அப்படி வாசிக்கின்றோம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி,
நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை கண்ணார கண்டு அந்த அற்புதங்களை குறித்து இவர் யாருமே செய்யாத காரியங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறாரே, அப்போ நிச்சயமாக இவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவராக தான் இருக்க வேண்டும் என்பது உள்ளத்துக்குள்ளே அவன் எண்ணினான். ஆனால் சந்தேகம், இவர் யார், எப்படி செய்கிறாரு, ஏன் என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ள விரும்பினார். அதே சமயத்தில் யூதருடைய சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறபடினாலே மற்றவர்கள் இதை குறித்து இவனை பரியாசம் பண்ணி விடாதபடிக்கு அல்லது மற்றவர்கள் இவரை குறித்து குற்றம் சுமத்தாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறார், ராத்திரியில் வந்து அவருடைய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இயேசுவை இடத்திலே அணுகுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் இயேசுவை பார்த்து, நீர் தேவனிடத்தில் வந்த போதகராக இருக்கிறீர், இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. ஏன்னா இவரே ஒரு போதகர், இவர் எவ்வளவோ போதகர்கள் அங்கே இருந்திருக்காங்க தீர்க்குது. ஆனால் அற்புதங்களை செய்கிற அளவுக்கு அந்த நாட்களிலே இவர்கள் இருந்த காலத்தில் யாரும் அங்கே இல்லாததுனால இவர் வித்தியாசமானவர், வேறுபட்டவர் என்று சொல்லி அவரை புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புகழ்ச்சியை ஆண்டவர் அப்படியே அங்கீகரித்து விடவில்லை. இந்த நாட்களிலே ஒரு புகழ்ச்சியை விரும்புகிற மக்கள் மத்தியிலே இவர் வந்து இந்த புகழ்ச்சியை விரும்பாமல் அவர் மறுபடி சொல்லுகிறார். அவரை சொன்னார், நீ வந்து கண் இருக்கிற யாருமே இதை பார்க்க முடியும். அவர் இந்த உலகத்தில் இயேசு செய்கிற அற்புதத்தை கடவுள் இல்லை என்று சொல்கிற மக்கள் கூட அற்புதத்தை நடந்தால் அதை பார்த்து அவர்கள் அது வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அற்புதத்தை பார்த்து நீ தேவனிடத்தில் வந்தவர் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டு சொல்லுகின்றான். அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இயற்கை அப்பாற்பட்டோன்னா கடவுளுடைய ராஜ்யம், கடவுள் கொடுக்கின்ற நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஒருவன் தன் வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ்கிற ஒரு காரியம். எனவே அந்த புசிப்பு குடிப்பும் என்பது உலகப்பிரகாரமான ஒரு காரியம். நீதியின் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இப்போ நீதி என்று சொன்னால் உலக நீதி, சுயநீதி, பொது நீதி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரால் இயேசுவினால் நமக்கு கிடைக்கிற நீதியோ தேவனுடைய நீதி, தேவனுக்கு ஏற்படைய ஒரு நிலை. ரெண்டாவது தேவநீதி, சமாதானம். இந்த சமாதானம் என்பது இயேசு சொல்லிவிட்டார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு விளைவு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 இயேசு சொல்கிறார். எனவே நீதி என்பதும் உலகத்தில் இருக்கிற நீதியை காட்டிலும் உன்னதமானது, சிறந்தது. அதுமாதிரி சமாதானம் என்பதும் உலகத்தில் கிடைக்க முடியாதது, உன்னதத்திலிருந்து தேவனுடைய சமாதானம். அதனால் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை நமக்காக வைத்து விட்டு போகிறார். சந்தோஷம் என்பதும் அதே விதமான சந்தோஷம் என்பது 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதுவது சொல்கிறார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அந்த சந்தோஷம், சமாதானம், தேவநீதி. இதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரே தேவனார் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்கிறார். இன்னும் இப்படி இருக்கும்போது யூதருக்குள்ளே அதிகாரியாக இருக்கிற இந்த நிக்கோதேமு இந்த காரியங்களை தன் வாழ்நாளிலே எத்தனையோ முறை அவர் கடவுள் கொடுக்கின்ற அருங்கொடைகளை அவர் மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறார், பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு அற்புதம் செஞ்சதில்லை, செஞ்சு பார்த்ததும் இல்லை, யாருமே செஞ்சு பார்த்ததில்லை. இயேசு செய்கிறதை பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியம். நீங்கள் நிச்சயமாக கடவுள்கிட்டேருந்து வந்தவராக தான் இருக்கணும் முடியும், இல்லாட்டி இப்படிப்பட்ட அற்புதங்களை யாரும் செய்யவே முடியாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்புதங்களை மாம்ச பிரகாரமான கண்கள் இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாம். அது பரிசெயராக இருந்தாலும் சரி, சைசெயராக இருந்தாலும், தேவன் இல்லை என்று சொல்கிறார் இருந்தாலும், கடவுளுக்கு பயந்தவர்களாக இருந்தாலும், கண்கள் பார்வை உள்ள எவனும் என்ன பண்ண முடியும், ஒரு அற்புத அதிசயம் நடக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை மறுபடியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது சரியான பதம் கிரேக்க பதத்தில் அனோத்தன் என்று சொல்லி, அனோத்தன் என்று சொன்னால் மேலிருந்து பிறவாவிட்டால். ஒருவன் பூமியிலே இந்த உலகத்தில் எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக பிறக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் பிறக்கிறது என்று சொன்னால், மேலிருந்து ஒருவன் பிறக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்க வேண்டியது அவசியம். அது தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். தேவன் மேலே வைக்கிற விசுவாசமாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில் வைக்கின்ற ஒரு விசுவாசம். பக்தியின் அடிப்படையில் வருகிறது அல்ல, ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
12-13 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 1 verses 12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ தேவனாலே ஒருவன் பிறக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அருங்கொடை அவனுக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம் கிருபை கிடைக்க வேண்டியது அவசியம். அப்படி கிடைக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவமாக இருக்கிறதுனாலையோ பக்தி முயற்சிகளினாலேயோ அவன் என்ன பண்ண முடியாது, அவன் தேவனுடைய பிள்ளையாக அவன் மாற முடியாது. அந்த மாற்றம் தேவன் தான் உண்டு பண்ணுகிறார். அதனால 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும்போது 18 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த நிக்கோதேமை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்தில் நீ பிறக்கிறதுனால இந்த அற்புதத்தை பார்த்து நீ என்னை புகழ்கிறாய், ஆனால் ஒருவன் மேலிருந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஏன்னா அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம், ஆவிக்குரிய ஒரு நிலை. அந்த ஆவிக்குரிய நிலையிலே ஆவிக்குரிய ராஜ்யத்துடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடையாலே பிறந்திருக்க வேண்டியது அவசியம். எப்படி தேவனால் ஒருவன் பிறக்கின்றார்? ஒரு உலக பிரகாரமாக பார்க்கும்போது 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 23, 24, 25 வசனத்தில் வாசி. 1 Peter chapter 1 verse 23, 24 and 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. எனவே ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்றார். உலகத்தில் இருக்க அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் போதகர்கள் எல்லாம் அறிவிக்கின்றார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளிலே ஆண்டவருடைய அருளை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் என்பது மிக முக்கியம். யோவான் 6 அதிகாரம் 63, 64, 65 வசனத்தில் வாசிக்கும்போது பார்க்கின்றோம், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவின் அருள் யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தைகளை யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பிதாவின் அருள். ஏன்னா அந்த 6, 64, 65 அதை வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 64, 65, 66. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்போ ஆண்டவரிடத்தில் ஒருவன் வர வேண்டும் என்றால், உலகத்தில் எல்லா மதங்களிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் குறித்து இங்கே அதிகமாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதை கேட்டு கூட்டங்களுக்கு போகிறார்கள். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த கூட்டங்களுக்கு போனாக்கா அந்த ஊழியர் நடத்துகிற சபைக்கு போனாலும் சரி அல்லது கூட்டங்களுக்கு போனாலும் சரி ஆண்டவரிடத்தில் வந்ததாக நினைத்து கொண்டுகிறார்கள். அந்த ஊழியர்களும் அவ்விதமாகவே இவர்கள்ட்ட வந்துட்டாக்கா அது ஆண்டவர்கிட்டே வந்த மாதிரி அவர்களும் அவர்களை முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தம்மை விசுவாசிக்கிறவன் இன்னார் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போகிற இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினாலே, அப்போ அவர்கள் யாரை விசுவாசிக்கிறார்கள்? அந்த ஊழியரை விசுவாசிக்கிறார்களா அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களா? ஊழியர்கள் சொல்லுகிற போதனைகளை அந்த கொள்கைகளை நம்புகிறார்களா அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தை நம்புகிறார்களா? இதையெல்லாம் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எனவே அந்த விசுவாசம் ஒருவருக்கு இருக்கிறதை தேவன் பார்த்தனா அப்படின்னா பிதாவின் அருளை பொழிந்து அவனுடைய கிருபையினாலே அவனை ரட்சிக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டாகிறது அல்ல. அதனால் ஒரு சபையில் போய் சேர்கிறதுனாலையோ ஒரு போதகர் அவருக்காக ஜெபிக்கிறதுனாலையோ அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதுனாலையோ அல்லது எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறதுனாலையோ ஒருபோதும் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. முழுவதுமாக ஆண்டோடைய கரத்திலே இருக்கிறது. அதனால தான் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான். அந்த 6:44 யோவான் சொல்கிறார், பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்துக்கு வரமாட்டான். இன்னும் அதே அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவராக இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறார், 60 வாசிக்கலாம், 58 வாசிப்போம். 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார்.
கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அப்போ ஜெப ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் உபதேசிக்கின்றார். அப்போது நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொல்கிறார். அப்போ பரமபிதா யாரெல்லாம் இழுத்துக்கொள்கிறாரோ அவர்கள் எல்லாரும் தான் இயேசு விடுத்த வர முடியும். அப்போ தான் இயேசு என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் மேலிருந்து பிறக்கணும். தேவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்? கிருபை யாருக்கு கிடைக்கும்? அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு கிடைக்கும். இப்போ ஊழியர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது, இயேசுனிடத்தில் விசுவாசம் வைத்தாலும் எதற்காக விசுவாசிக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு போதகன் எதை போதிக்கிறான் என்பதும் தெரியும். ஒருவன் விசுவாசிக்கும் போது எதை விசுவாசிக்கிறான் என்பதையும் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடினாலே ஒரு மனிதனுக்கு குறித்து அவரிடத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்க வேண்டியது மஸ்ட், அவசியம், அத்தியாவசியமானது என்னன்னாக்கா அவர் மேலிருந்து பிறக்கணும். அது தேவனால் தான் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே இவர் புகழ்ச்சி சொல்கிறதுனால அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? ஆண்டவரை புகழ்ந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம பற்றி அதிக மேன்மையாக நினைப்பார் என்று அவர் எண்ணிக்கொண்டு இவரை புகழ்கின்றார். ஆனால் அவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், மேலிருந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டா என்று அவருக்கு சொல்லுவதை நான் பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஜான் சாப்டர் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான், வாழ்வுக்கு உட்பட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிறவன் தான் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதுபோல் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு அந்த ஆன்மா உயிரடையும் பொழுது தான் ஆன்மீக கண்கள் அவனுக்கு திறக்கப்படும். அப்பொழுது தான் அவன் ஆன்மீக காரியங்களை காண முடியும், பார்க்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும் அவனாலே. அதனால தான் ஒரு மேலிருந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? இந்த போதகர் என்ன வச்சுட்டாரு? மறுபடியும் பிறக்கிறதுனாக்கா உலக பிரகாரமாக பூமி கரித்த தன்மையுள்ளவராக இருந்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். 4வது வசனத்தில் இப்படி பார்க்கின்றோம். யோவான் 3:4 வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த போதகர் என்ன பண்ணுறாரு? இயேசு இடத்துல, ஒருவன் எப்படி நான் முதிர் வயதாகிட்டேன், இனிமேல் எப்படி என் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்து நான் 2ஆம் தரம் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். எத்தனை தடவை அவர் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும். நார்மல் டெலிவரின்னு சொல்கிறோம், நம்ம உலக பிரகாரம் நார்மல் டெலிவரின்றோம். அந்த குழந்தையானது அந்த தண்ணீரில் இருக்கிறது, அந்த தண்ணீரின் உதவியினாலே அது அந்த குழந்தை பிறக்கிறதை நான் பார்க்குறோம் உலக பிரகாரமாக. எத்தனை தடவை தாயின் கர்ப்பத்தில் போனாலும் அத்தனை தடவையும் அந்த நீரினாலே, அந்த நீரின் உதவியினால தான் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை உலகத்தில் பிறக்கிறதை நான் பார்க்கின்றோம். அதனால் எத்தனை தடவை பிறந்தாலும், எத்தனை தடவை மறுபடியும் இவர் கேட்குறார், மறுபடியும் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா? நீ எத்தனை தடவை பிரவேசித்து பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும். அதனால் ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். எனவே நார்மல் டெலிவரி ஆகி பிறந்தாலும் சரி, தேவனாலே அவன் மறுபடியும் பிறந்தாக வேண்டியது அவசியம். இதுதான் அங்கே அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால தான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் ஆவியினாலே பிறக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை ஜீவன் உள்ளது. அந்த வல்லமை ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒருவன் விசுவாசிக்கின்றான். விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் தமது அருளை பொழிகின்றார். அந்த அருளை பொழிந்து அவனை என்ன பண்ணுறான்? அவன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றார். எபேசு 2:1 வாசிக்கும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்துளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 10 onwards. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எனவே இயேசு என்ன சொல்கிறார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அதுக்கு முன்னாடி அப்போ ஜீவன் அவங்களுக்கு இல்லை, அவருடைய ஆத்மாவிலே ஜீவனற்று இருக்கிறார்கள், ஆத்மாவிலே மரித்து இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதனுடைய ஆவியினாலே ஒரு மனிதன் உயிர் உள்ளவனாக இருக்கிறானோ அதுபோல் தேவனுடைய ஆவியினாலே தான் ஒருவன் அவனுடைய ஆன்மா உயிரடைந்திருக்க முடியும்.
ஆயினாலே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அதை என்ன பண்ணுகிறார், அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். இதுதான் 6ஆம் அதிகாரத்தில் 63 யோவான் 6:63 சொல்கிறார், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாத நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் தமது அருளை பொழிந்து அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். எப்படி சரீரத்தை உயிருள்ளவன் கண்களினாலே பார்க்கிறானோ அதுபோல் ஆன்மாவிலே உயிரடைகிறவன் ஆன்மீக உலகை அவனாலே காண முடிகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மேலிருந்து பிறவாயிட்டார். ஜலத்தினால் பிறப்பது ஜலத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது. மாம்சத்தினால் பிறப்பது எத்தனை தடவை பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தானே இருக்கும். எத்தனை தடவை ஞானஸ்தானம் எடுத்தாலும் எங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஞானஸ்தானம் ஒருவனை ஒருபோதும் ரட்சிக்கப் போகிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரை ஆண்டவருடைய அருளை பொழிகிறார். அருளை பொழிந்து அவனை மறுபடியும் ஜனிப்பிக்கிறார். அவனுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கின்றார். இதுதான் ஆண்டவர் அவரிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். அதனால் நான் மறுபடியும் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று சொல்லும்பொழுது தான் இயேசு இந்த வார்த்தையில் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கு. நீ எத்தனை தான் போனாலும் அது மாம்சத்தினால் பிறக்கிற பிறப்பு தான். ஆவினால் பிறப்பது தான் தேவன் அவனுக்கு அருளுகின்ற ஒரு காரியம். அதுதான் ரட்சிப்பு. அப்போ தான் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும், தேவனுடைய காரியங்களை காண முடியும் என்பதற்கு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விதமான ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் இன்றைக்கு ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் உலக மெத்திசையிலும் போய் சகல ஜாதியிலும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறதற்கு, பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒருவன் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவன் ஆண்டோடைய பிள்ளையாக மாற முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் அவர்களுக்குன்னு சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை சடங்குகளை நிறைவேற்றிவிட்டால் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி விடுவான் என்று சொல்கிறார். ஆவியினாலே என்று சொன்னால், ஆவியினாலே என்று சொல்வது பரிசுத்த ஆவியினாலே என்று சொல்கிறாங்க. ஆவினால் ஜலத்தினாலும்னாக்கா அவங்க அதுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, அந்த கான்வர்சேஷன், இந்த சம்பாஷணையில் நான் பார்க்கிறோம். இவர் போய் இயற்கையாக தாயின் கற்பத்தில் போய் அவர் பிரவேசிக்கும் போது இயற்கையான ஒரு பிறப்பு தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிற பிள்ளையானது அது பிறக்கிறது, மாம்சத்தினால் பிறகுது. தேவனுடைய ஆவியினாலே அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனாலே பிறக்கின்றான். இதே தான் அவர்களுக்கு சொல்கிறார். அவருக்கு புரியல. அப்போ என்ன சொல்கிறாரு, 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:7 வாசிப்போம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காற்று ஒரு இடத்துல அடிக்கும் பொழுது அவருடைய விளைவுகளை பார்க்கிறோம். ஒரு காகிதம் பறக்குது, இல்லை காய்ந்த இலையானது அப்படி பறந்து கொண்டு போகிறது, அதை தான் ஒருவன் பார்க்க முடியும். ஆனால் எதனாலே அந்த காகிதமானது அல்லது அந்த இலையானது அங்கு பறக்கிறது என்றால் அதன் மேலே மோதுகிற அதில் மேலே அடிக்கின்ற அந்த காற்றின் நிமித்தமாய், அந்த காற்றினுடைய ஆற்றலின் நிமித்தமாய் அது அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல பறந்து செல்கிறதை நான் பார்க்கணும். அதே விதமாக தான் காற்றை யாரும் நேரடியாக காணுகிறது இல்லை. அதே மாதிரி தேவனுடைய ஆவியை யாரும் காணுகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், விசுவாசிக்கிற உள்ளத்திலே அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார், உயிர் கொடுக்கிறார். அதனால் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவரை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அல்லது மறுபடியும் பிறக்கிறவனுக்கு, தேவனாலே பிறக்கிறவனுக்கு, மேலிருந்து பிறக்கிறவனுக்கு தான் அந்த ஆவி கிடைக்கும். அவனுடைய ஆன்மா உயிரடையும். அப்போ தான் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அவனை அறிந்து கொள்கிற அறிவை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அதுக்கும் தேவன் ஒரு அருளை பொழிய வேண்டும். வேத வாக்கியலை அறிந்து கொள்ள முடியும். அவர் மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி நான் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டாலும் இந்த உலகத்தில் இருக்க காரியங்களை பார்ப்பதற்கு அது என்ன ஏது என்பது யாராச்சும் ஒருத்தர் விளக்கம் சொல்லணும். அதுபோல் ஆன்மீக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இயேசுவே நமக்கு குருவாக இருந்து நமக்கு போதிக்கிறார். சரி, 2வது காரியம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாய் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இது 13 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இங்கு வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு 2வது அவசியமானது, அத்தியாவசியமானது, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டியது அவசியம்.
இந்த காரியத்தை இயேசு சொல்லும்போது சொல்கிற சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. அந்த காரியம் சம்பவம் எங்கே இருக்கிறதுனாக்கா என்னாகும் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அதை நான் வாசிக்க கேட்போம். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பர்ஸ் சாப்டர் 21 verse 1 onwards. வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியன் ஆகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக்கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் பாளையம் இறங்கினார்கள். ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்தரத்தில் உள்ள அபாரிமின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள். வசனத்தில் வாசிக்கும் போது சுருக்கமாக சொல்ல போனாக்கா, ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் பேசினதினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததினாலே ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் நடுவில் அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை தீண்டினதினாலே அவர்கள் அந்த விஷம் ஏறி அவர்கள் மரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் மோசேயின் இடத்து போய், நீங்கள் கர்த்தரிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி இந்த மரணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை விண்ணப்பம் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். மோசே அது மாதிரி விண்ணப்பம் பண்ணும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து. நல்லா கவனிக்கணும், அது கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, தூக்கி வைக்கல. வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்பத்தை செய்து, கடித்தது கொள்ளிவாய் சர்ப்பம். அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை வெண்கலத்தில் செய்து அதை ஒரு கோலிலே வைத்து அதை உயர்த்தி வைத்தால் அந்த பாளையத்தில் இருக்கிற எல்லாரும் எங்கிருந்தாலும் அதை பார்க்க முடியும். அதை பார்த்தா போதும். கடிப்பட்டவன் எவனோ தான் பிழைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால், அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் அவன் அந்த சர்ப்பத்தை பார்த்து, வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைப்பான். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்கிறார். போதகனாக இருந்ததுனால அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆண்டோருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதனால் எல்லாரும் பாவம் செய்து இன்றைக்கு தேவ மகிமையற்றது மாத்திரமல்ல, நித்திய நரக ஆக்கினையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நித்திய நரக ஆக்கினையிலிருந்து நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அதுதான் அத்தியாவசியமானது. சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல அவருண்டவரை யார் விசுவாசிக்கிறானோ அவனும் என்ன பண்ணணும், நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். ஐசையா சாப்டர் 45 verse 22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஆமாம், பூமியில் இருக்க எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் தன்னுடைய ஒரே பரன குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் யாரும் போய் என்ன பண்ணலை, அந்த வெண்கல சர்ப்பத்தை தொட சொல்லலை. அல்ல வெண்கல சர்ப்பத்தை உருவத்தை வந்து யார் கடிப்பட்டவன் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உரைச்சி அதை ஒரு தண்ணியில் ஊற்றி அந்த தண்ணியை குடித்தா அவனுக்கு சுகமாகும், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை.
அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால் அந்த வார்த்தையை அவன் நம்பினால் அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். வெண்கல சர்ப்பம் அவர்களை கடிக்கவில்லை. ஒரிஜினலாக உண்மையில் ஒரு பாம்பு தான் அவர்களை கடித்தது, சர்ப்பம் தான் கடித்தது. அந்த சர்ப்பத்தினுடைய சாயல் தான் அந்த வெண்கல சர்ப்பம். அதுபோல் மனிதனை தீண்டினது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆயினால்தான் ரோமர் 5:12 வாசிக்கிற ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்போ நான் நித்திய மரணத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கக்கூடாது, நான் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்புவானையானால் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை அவன் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அவன் விசுவாசித்தால் அதை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பவுல் என்ற பக்தன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அப்பொழுது அந்த கதவுகளெல்லாம் திறவுண்டது. அப்போ அந்த சிறைச்சாலை அதிபதியை தன்னை மாய்த்துக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றும் தீங்கெல்லாம் ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அவருக்கு சொல்கிறார். அப்போ சிறைச்சாலையின் அதிபதி அவன் கேட்குறான், ஆண்டோன்மாரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனிதனுடைய எண்ணங்களே என்னன்னாக்கா, பிராயசித்தம், பரிகாரம். நாங்கள் செய்த தவறுக்கு பிராயசித்தம் ஏதாச்சும் செய்யணுமா, பரிகாரம் ஏதாச்சும் செய்யணுமா என்பது தான் மனிதனுடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. ஒரு மனிதனும் தான் செய்கிற பிராயசித்தங்கள், பரிகாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்களாலே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டுமென்றால் கல்வாரியிலே உயர்த்தப்பட்ட மறுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுத்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அதுதான் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறார், மோசேயினுடைய அந்த நாட்களில் நடந்த அந்த சம்பவத்தை இங்கே நிக்கதேமுக்கு ஆண்டவர் எடுத்து உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தம்மை விசுவாசிக்கிறவனா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அத்தியாவசியமானது, அவசியமானது. அதான் யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 பேதுரு விதமாக சொல்கிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஏன்னா இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகையினாலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரத்தனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய உயர்த்தப்பட வேண்டும். இது அத்தியாவசியமானது. வேறு எந்த வழியாகவும் ஒருவனுக்கு பாவ விமோசனம் கிடைக்காது, ஒருவரும் மோட்சம் போக முடியாது, முக்தி அடைய முடியாது. அதனால தான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது அத்தியாவசியமானது, இயேசு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக உயர்த்தப்பட வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 3வது காரியம் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். ஏன்னாக்கா அந்த முந்தின வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது அவர் யோவான் அவருடைய யோவானுடைய சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு போகிறதையும் இயேசுக்கு பின்னதாக இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினோன்னே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பின்னதாக அவர்கள் போகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ அவர் பேதுரு சொல்கிற விதமாய் அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறதை பார்க்கிறோம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஆமாம், அதனால் இவர் என்ன சொல்கிறார், ஒரு மாப்பிள்ளை தோழன், முதல்ல சொல்லுவாங்க மாப்பிள்ளையோட தோழன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை தோழனுடைய வேலை எது வரைக்கும் தான் இருக்கும், மாப்பிள்ளைக்கும் அவள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த தோழனுடைய அந்த இது வேலை அவருக்கு முடிஞ்சிடும்.
அதுபோல் மணவாட்டி உடையவனே மணவாளன் மணவனுடைய தோழனோ அவர் அருகே இருந்து அந்த சொல்லை கேட்டு சந்தோஷம்தான். இதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு அவரை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் யோவான் ஸ்நானனை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது அவனை தெரிந்து கொண்டார். சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அற்புத விதமாக அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இந்த குழந்தையான தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அவன் வனாந்தரத்திலிருந்து கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பிரசங்கித்து மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லி பிரசங்கித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். அந்த மக்களும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இவ்விதமாக ஜனங்களை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தான் அப்போ இயேசுவும் அவருடைய சீசர்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களே, அது என்னன்னு சொல்லும் பொழுது அப்போ சொல்கிறார், அவர் தான் மணவாளனை மணவாட்டி உடையவனே மணவாளன். யார் சீஷர்கள் அதுக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? இவரிடத்தில் அல்ல, அந்த ஆண்டவராக இயேசுனிடத்தில் தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, சபைகளிலே அந்த போதகர்களாக இருந்தாலும் ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் அந்த விசுவாசிகள் எல்லாரும் தங்களை சுற்றி இருக்கணும், தங்களிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று தான் எண்ணுகிறார்கள் ஒழிய எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிற மக்கள் மிக மிக சொற்பம். அதிகமான மக்கள் இருந்தால் அதிகமாக நம்ம பிரசித்தமாகலாம் என்று சொல்லி தன்னை உயர்த்துகிற மக்களை பார்க்கிறார்கள். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பவுல் தன் வாழ்க்கையிலே நான் என்ன பண்ணுகிறான், நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி பவுல் என்ற பக்தன் ஊழியம் செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தான் முன்னிறுத்தப்பட வேண்டும், இயேசு தான் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். இயேசுனிடத்தில் தான் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். அவன் சபையில் சேர்ந்து விட்டு சபையினுடைய சடங்குகளை அவன் கடைபிடிப்பதினாலே அவன் பரலோகத்துக்கு போவதற்கு அவனுக்கு உரிமை கிடைத்து விடுகிறது என்று சொல்லி இவர்களும் போதிக்கக்கூடாது. அவர்கள் நம்பிக்கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் அவ்விதமாக தான் இருக்கிறார்கள். ஏன்னாக்கா அவர்கள் தாங்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்களை முன்னிறுத்துக்கிறார். உதாரணமாக ஞானஸ்தானம் வச்சுக்க போகிறாங்க, இயேசுவை ஞானஸ்தானம் கொடுக்கறதுனாக்கா எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து, இதுதான் ஆர்குமெண்ட் இன்றைக்கி. எந்த நாமத்தில் ஞானஸ்தானம்? அவங்க சொன்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம். உடனே அவங்க சொல்கிறாங்க, இது இயேசு அவ்விதமாக தான் சொன்னார், அதனால் அந்த நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்னொரு சபைக்கு போனாக்கா இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தால் சீஷர்களெல்லாம் அப்படி தான் செய்தாங்க, அதனால் இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இல்லாட்டி பரலோகம் போக முடியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அவர்கள் சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாலும் யார் இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தீர்கள்? அந்த போதகர் திருமணமானவரா அப்படின்னு. ஆமாம், திருமணமானவர்னாக்கா அவர் கற்பு இல்லாதவர். எங்கள் சபையில் திருமணமாகாத கற்புள்ளவர்களாக ஞானஸ்தானம் கொடுக்குறார்கள். எனவே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், ஞானஸ்தானம். இவ்விதமாக தான் இன்றைக்கி எது முக்கியம் என்பதை மறந்து விட, கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவது முக்கியம் ஒழிய ஒரு சபையில் அவர்கள் சேர்க்கப்படுவது முக்கியம் அல்ல. ஏன்னா இவர்கள் தாங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், தங்களை முன்னிறுத்துகிறார்கள், தங்களை மேன்மையாக அணுகிறார்கள். மனிதனுடைய கொள்கைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டபடியே இயேசுவின் நாட்களிலே நடந்தது போலவே இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் இப்படி வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 வசனத்து 7:13 ஆன்வர்ட்ஸ். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக ஆராதனை செய்கிறார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசேயர் உபதேசம், சதுசேயர் உபதேசம், ஏரோதுடைய உபதேசம் என்று சொல்லி பலவிதமான கொள்கைகளை வைத்துக்கொண்டு எல்லாரும் ஒரே தேவாலயம் தான், ஒரே தேவன் தான், அதே விதமாக ஒரே இயேசு தான். ஆனால் பலவிதமான கொள்கைகளை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அவர்கள் கொள்கையை விட நம்முடைய கொள்கை தான் ஒன்னது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அணியாத ஜனங்கள், புரியாத ஜனங்கள் அதை நம்பிக்கொண்டு என்ன பண்ணுறோம், அதையும் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இவ்விதமாக மனிதனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களாக ஏற்றுக்கொள்ள. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அவர்தான் உயர்த்தப்பட வேண்டும், அவர்தான் உயர வேண்டும், நாம் சிறுக வேண்டும். ஆனால் மனிதனுடைய கொள்கைகளை இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தி அதை கடைபிடித்து விட்டால் ஆண்டோட கற்பனை கடைபிடித்ததுக்கு சமானமாகும் என்று சொல்லி அவர்கள் சில விளக்கங்கள், வியாக்கியானங்கள், சாமர்த்தியம். தண்டவாளத்தில் 2 தண்டவாளம் இருக்குது, 2 தண்டவாளத்துலேயும் ட்ரெயின் ஓடினா 2 தண்டவாளமும் சரியாக இருந்தால் தான் ஓடும். ஆனால் ஒன்று பாரம்பரியம், ஒன்று பைபிள், இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லுகிறவர்களாம் இருக்கின்றார்கள். மனிதன் போடுகிற திட்டத்தினாலோ சடங்குகளினாலோ ஒருபோதும் ஒருவன் ஆண்டவருக்கு ஏற்படையவனாக இருக்க முடியாது. அதுதான் யோவான் சொல்கிறார், நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நான் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவர்களும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறார், நான் அல்லப்பா, மணவாட்டி உடையவனே மணவாளன், அவர் தான் மணவாளன், அவர் பக்கம்தான் எல்லோரும் போகணும்.
அவர் தான் உயர்த்தப்பட வேண்டும். அவரை தான் இவ்வளவு நாட்களாக நான் அறிவித்து வருகிறேன். அவருடைய வருகைக்காக தான் ஜனங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று இயேசுவை முன்னிறுத்துகிறதை, இயேசு உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே விதமாக தான் உண்மையான பக்தன் யாராக இருந்தால், ஊழியர்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை முன்னிறுத்துவார்கள், இயேசுவை உயர்த்துவார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் அதை தான் செய்தார்கள். அதனால் ஞானஸ்தானம் இயேசு நாமத்தில் இதெல்லாம் செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு இயேசுவை விசுவாசிக்கிறனால தான் ரட்சிப்படைகிறான ஒழிய அவர்கள் சொல்லுகிற உச்சரிப்பு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம், பிதாக்குவன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், திருமணம் ஆகாத ஊழியர்களுடைய ஞானஸ்தானம், இதெல்லாம் மனிதனுடைய கொள்கைகள். நாம் செய்கிற நீதியின் கிரிகைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. வேதத்தில் யோவான் இது தீத்து 3:5 வாசிக்க, நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்க இயேசு எடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாளே உயிரோடு கூட எழுந்தார். அது மறுஜென்மம் முழுக்க அவர் எடுத்தார். பரிசுத்தாவியான புதிதாக்குதல், அந்த மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசு யார் விசுவாசிக்கிறானோ அவனே பரிசுத்தாவியானவர் புதிதாக்குகிறார். இதுதான் 2 தெசலோனிக்கே புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறோம். 2 Thessalonians chapter 2 verse 13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எனவே சத்தியத்தை நாம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசிக்கிறார்களா இல்லையா என்பதை தேவன் பார்க்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுபடியும் புதிய சிறுசியாக கிறிஸ்துவோடு உருவாக்குகிறார். இதுதான் ரோமர் 6:3 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதை இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, சபைகளிலே தண்ணீரிலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன் உதாரணமாக சொல்லுகிறார்கள். இது தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லப்படவில்லை. இது ஒரே ஞானஸ்தானம் என்று எபேசியரில் சொல்லப்படுகிறது என்பது இந்த இயேசுவுக்குள்ளாக ஒரு மறுஜென்மம் முழுக்க எடுக்க வேண்டியது அவசியம். அதான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்கிறார். மறுஜென்மம் முழுக்க என்பது இயேசு எடுத்தார். அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பயனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடைகிறோம். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு அவத்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தலைமுகளினாலே குணமாகிறீர்கள், அவருடைய கிருபையினாலே நாம் தலைமுகளினாலே குணமானீர்கள். என்ன காயப்பட்டார், காயப்பட்டதினால் இரத்தம் சிந்தப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டபடினால பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த இரத்தம் சிந்தப்பட்டபடினாலே அந்த இரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவனானது மனுக்குலத்துக்கு அது விசுவாசிக்கிறவனுக்கு அருளப்படுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். எனவே இயேசு விசுவாசித்தவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்மா அந்த தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதனால் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சபையும் சடங்கும் சம்பிரதாயமும் ஒரு மனிதனை ஆண்டோருக்கு ஏற்புடையவனாக மாற்றாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுவாக தங்களை உயர்த்தி நாங்கள் தான் சரியான கொள்கையை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் அப்படி செய்யலை. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். யான் செய்கிறதுனாலே நான் பெரிய ஊழியக்காரன் அல்ல, என்னை உயர்த்துவதற்காக நான் வரல, இயேசு உயர்த்துவதற்காக, இயேசுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அவரும் தாயின் வயிறில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் தான். பரிசுத்தாவினால் தான் அவரை நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இயேசு நாமத்தை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டவே கூடாது. அது அத்தியாவசியமானது, அவசியமானது. இந்த 3 அவசியத்தை குறித்து தான் யோவான் சுவிசேஷம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் மேலிருந்து பிறவா வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கப்பட வேண்டும். இது அத்தியாவசியமானது. இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. எப்படி ஒரு சரீரத்தில் உயிர் இருந்தால் தான் இந்த உலகத்தின் காரியங்களை கண்களினாலே காண முடியும். அப்போ ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டால் தான், ஆன்மா உயிரடைந்தால் தான் ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டால் தான் ஆன்மீக காரியங்களை அவனால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தெய்வன் தமிழ் ஆயத்த மனிதர்களுக்கு ஒரு கண்களை காணவில்லை, ஒருவருடைய காது கேட்கவில்லை, ஒருவருடைய இதயத்திலும் தோன்றவில்லை, நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்துகிறார். 1 Corinthians 2:9 வாசிக்கிறோம். 2வது காரியம், சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மரணத்திலிருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டுமென்றால், நித்திய மரணத்திலிருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. இதுதான் யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 16வது வசனத்தில் வாசிக்க ஜான் சாப்டர் 3 verse 16 onwards. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். எனவே இயேசுனிடத்துக்கு வருவதற்கு காரணம் அவன் தன் வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிறவன் தான். அதில் தான் யோவான் சொல்கிறார், ஐயோ அங்கேயும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களேங்க, நம்ம தானே கொடுத்துட்டு வந்தோம் இவ்வளோ நாளாக, இப்போ அவங்க கொடுக்குறாங்களே. இல்லை, மணவாட்டி உடையவனே மணவாளன் சொல்லணும். அவர் அருகே இருந்து அந்த சந்தோஷத்தை பார்த்துக்கிறான். அந்த சந்தோஷம் இப்போ எனக்குள் நிறைவாக இருக்கிறது. அவர் தான் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்கிறார். எனவே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை பின்பற்றி போக வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்கிறார். அவருடைய உபதேசத்தை தான் நாம் கேட்கணும், அவருடைய சத்தியத்தை நான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா என்பதை தேவன் பார்க்கின்றார். அந்த விசுவாச நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குமானால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. ஏன்னா ஒவ்வொரு சபைகளும் ஸ்தாபனங்களும் தங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்துகிறபடினாலே, அநேகர் வித்தியாசமான கொள்கைகளை போதனைகளை மனிதர் நம்பிக்கொண்டிருக்கிறபடினாலே மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் நம்மோடு இராதவங்களாம் அங்கே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதே விதமாக தான் ஒரு சபையானது இன்னொரு சபையை குறித்து குறை சொல்வதற்கு காரணம் என்னென்னா, தங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்துகிறபடினாலே, தங்களுடைய ஸ்தாபனம் தான் சிறந்தது உயர்ந்தது என்று சொல்கிறபடியினாலே அவர்கள் மற்றவர்களை பார்த்து அந்த தவறான எண்ணம் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆதியிலே எருசலேம் சபையில் சேர்த்து கொண்டு வந்ததுனால அந்த சபை தான் ஒரிஜினல் சபை இல்லை, அதெல்லாம் சிதறப்பட்டு போய்விட்டது. அதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களிலே 1 பேதுரு புத்தகம் 2:25 வாசிக்கிறோம். 1 Peter chapter 2 verse 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள். முன்பு சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய ஆத்மாவுக்கு மேய்ப்பன் யார்? ஆண்டவராய் இயேசு. நம்முடைய ஆத்மாவுக்கு கண்காணி யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இடத்துக்கு தான் திருப்பப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், இயேசுக்கு கீழ்ப்படியணும், கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றணும். இப்படிப்பட்டவன் தான் இயேசுக்கு சீஷராக்கணும். இதுதான் இயேசு தம்முடைய சீஷர் சொன்னார், உலகம் எத்தீசிலும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாக்குவன பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஆகினாலே இயேசு தான் உயர்த்தப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்படக்கூடாது. இதான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கும். இந்த அத்தியாவசியமான காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு நான் எதை முக்கியமாக நான் எண்ணுகிறேன், இதை சீர்தூக்கி பார்த்துக்கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அத்தியாவசியமான காரியங்களை எங்களுக்கு ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறீர். அதற்கு நீர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாங்களும் கொடுத்து அதுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.